வந்து இப்போ பைரவிக்கு ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. இஸ்ரோல பெங்களூர்ல தங்கி வந்து 3 மாதம் வந்து அந்த ப்ராஜெக்ட் நீ போய் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம பைரவியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக வந்து போகலான்னு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து சொல்லியிருப்பாங்க, ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம பைரவிக்கு ஐயோ அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா இது மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீ பைரவி கூட தங்குறேன்னு பார்த்துடுறேன், உன் கால் கையெல்லாம் உடச்சி இங்கே இது பண்ண வைக்கிறேன் அப்படின்றாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. நீ இந்த வாட்டி தப்பிச்சிட்டான்னா அடுத்த வாட்டிலேருந்து என்கிட்ட வந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் அந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்போ நகை செலுத்துகிற அந்த நாள் வந்துடுது. நம்ம இசைக்கு அதுக்கு முன்னாடியே அந்த நகைலாம் எடுத்து டூப்ளிகேட்டாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம சிந்து வந்து அந்த டூப்ளிகேட் நகைன்னு தெரியாமல் சாமிக்கு வந்து செலுத்தலான்னு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பூசாரி கண்டுபிடிச்சிருவாங்க இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மகாவும் இசைக்கும் கூட்டத்தில் வந்து வச்சு பேசி வைப்பாங்க. இவ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பொய் சொல்லி வந்து என் மகனை கல்யாணம் பண்ணினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து திருடிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவளை ஊர்லேயே சேர்க்காதீங்க, இவளை நம்பி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சிந்து வந்து நான் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம பைரவி தான் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. சிந்து வந்து கண்டிப்பாக இது மாதிரி நிச்சயமாக இது ஒரு காரியம்னா பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம சஞ்சய் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க. சஞ்சய் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ சிந்து கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எங்கே போய் நகை வச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நகை வச்ச அந்த இடத்துலலாம் காமிக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் ஒருத்தரையாக வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம இசைக்கு இதுவே சரியில்லை, அவங்க வந்து கொஞ்சம் வந்து எதுக்கு மாறாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பதில் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம சஞ்சய்க்கு லைட்டாக வந்து டவுட் வந்துடுது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து குற்றவாளி இல்லைன்னு வந்து தெரிய வந்துடுது. இசைக்கு தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைரவி வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிகிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து பண்ண தப்புக்கு வந்து இது மாதிரி வீட்டை விட்டு அமிச்சிங்க, இவ குடும்பத்தில் என்ன, இப்போ நீங்கள் வந்து இசைக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சுட்டு கேட்கும்போது நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கையே இந்த வீட்டில் வரக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.